தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் என்னுடைய இனிய நண்பருமான கேப்டன் இன்று வரை உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவருடைய துணைவியாரும் இன்று உங்கள் தலைவியாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நான் இன்னும் 25 வயசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சரத் சார் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு பாண்டியன், சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம், கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியாக இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்தில். இதில் யார் கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்களில் ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை சண்முக பாண்டியன். ஏய், உனக்கு நான் சளைச்சவே இல்லைடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. இன்னும் சொல்லுவாங்க, வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்ல அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி. அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பொன்ராம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற அந்த நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரெய்லரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்தில் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன்
இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. அதை போல இந்த படமும், ஏன்னா இளைஞர்கள், அவர் ஒரு இளைஞர், ஹீரோ ஒரு இளைஞர், அவரோடு போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற சரத் சார் ஒரு இளைஞர். தன் கையை தூக்கிட்டார். என்ன இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு, அவர் ஒரு இளைஞர். இப்படி இளைஞர்கள் புதிதாக இல்லை, புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது அப்படின்ட்டு. அது எல்லா துறையிலையும் உண்டு. சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படங்கள்லாம் நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, இந்த அடுத்த தலைமுறைக்கு மாறிக்கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஜினி, கமல், அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள், இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த திரைப்படத்திலும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. தலைவா, என்னது? ஓகே, நானும் பாதிக்கப்பட்டவன் தான் அப்படி சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்பாவம் பொல்லாதது படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமாக கொம்பு சீவி திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற வரவேற்புக்கும் இப்போவே முன்கூட்டியே நன்றி சொல்லிக்கிறேன் நான். பிகாஸ் பொன்ராம் சார் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு 3 படம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து பொன்ராம் சார் தான். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா 3மே வந்து இன்றைக்கும் டிவியில் போட்டாங்க அப்படின்னா அதோட ரேட்டிங் எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் தமிழில் வந்து தொலைக்காட்சியில் சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்களில் ரேட்டிங் நம்பர் 1 இருக்கிறது சீமராஜா படம் தான். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 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 ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படின்னாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் 1 டைரக்டர். ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில ஃபேமிலியோட உட்காந்து ஒன்றா பார்த்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரித்து சந்தோஷமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர்.
ஸோ அவரோட டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட்டு பிரதர் நீங்கள் இருப்பீங்க? அவர் உட்காந்துருக்கும் போதே அவர் நின்றுருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்போவுமே ஜாலியாக நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில் என்னையும் சண்டை படம் எடுக்க வச்சிட்டிங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷனில் எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு 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 ரொமான்டிக் காமெடி ஜானராக இருக்கட்டும், இல்லை எனி ஜானர், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சார்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலாக கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனாக இருக்கட்டும், இப்போ வந்து விருமனாக இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்காக, இன்னும் ரூட்டடாக இருக்கும் அந்த மியூசிக். ஸோ கொம்பு சிவி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார். எஸ், சண்முக பாண்டியன் பிரதர், ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன் எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர். ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்தில் தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறார் சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவரை வயசானவராக காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்கே இருக்கார். ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இவர் ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஹீரோவாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கற்றுக்கணும்னு தோணுது. இன்னும் நாங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்ப்பா. நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல, அப்படி போகக்கூடாதுப்பா சார். ஆக்சுவலாக நான் ஜிம்முக்கு போகிறதுக்காக தான் சார் சீக்கிரமாக கிளம்புறேன். பிகாஸ் திடீர்னு சார் ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஆஃப்டர் 10 o'clock ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஷூரா ஜிம்முக்கு தான் போகிறேன். இல்லை, எஸ் சார். டெய்லி ஃபோட்டோ அனுப்புறேன் நான் அவருக்கு. சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போகிறேன். இப்போ புதுசாக ஜிம்முக்கு போகிறனால ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு சார். ஐயோ ஜிம்முக்கு ட்ரை பண்ணுறாரு, அது நடக்காது சார். நான் அப்படி எதுவும் நான் கோர்த்துட்டேன்னா அது அவர் நல்லதுக்காக தானே சார் இருக்கும். உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லா தானே சார் இருக்கும். ரொம்ப நல்லது பண்ணீங்க மிஸ்டர் விக்னேஷ். 10 மணிக்கு மேல எங்க போறேன்றத சொல்ற ஈவெண்டாப்பா இது. இல்ல நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொம்பு சிவி திரைப்படம் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதில் ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் என்னோட கொரியோகிராஃபர். அண்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு, அப்புறம் சித்துவுக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர், உங்கள் பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ், கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் வித் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ உரியவர்களே. இந்த கொம்பு சிவின்ற இந்த டைட்டில் வச்சு ஒரு கேள்வி ஜென்ரலாக அந்த என்னப்பா கேள்விகளுக்கு ரெடியாகலையா நீ? இல்லை, ஜென்ரலாக கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர சும்மா இருக்கவங்கள போயிட்டு கொம்பு சீவி விட்டு இதுக்கு தயாராகிருக்கும் அப்படி சொல்லி, அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்கள் பல்பு வாங்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லை நீ யாரையாவது கொம்பு சீவி விட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. எனக்கு கொம்பு சீவிட்டு இல்லை. ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவத்துக்கு ட்ரை பண்ணாங்க. யாராவது இல்லை நீ இப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுவேன். மோஸ்ட்டாக யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஸோ அதனால மாட்டிக்க மாட்டேன் நான். வெரி குட் பிஹேவியர். சிறப்பு, மகிழ்ச்சி சார். எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறாரு? என்ன சார் ஓடிட்டு இருக்கு? கனெக்ஷன் சொல்லிட்டீங்களே, ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? சும்மா ஒரு டைட்டில் தமிழ்நெலுக்கு ஏதாவது கொடுங்க சார். ஷியோர், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் சொல்வேன், ரியோ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னுவேன்.
அது கண்டிப்பா நடந்துரும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், எப்பன்னு சொல்லுங்க சார், ஒன்று பண்ணி விட்டுருவோம் சார். ஓகே, வாங்க பண்ணி விட்டுருவோம். ஓகே சூப்பர் சார். சார் அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் நான் பண்றேன் சார். எஸ் எஸ். ஓகே சார். சார் இல்ல 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 சார், இப்ப வந்து ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணணும்னு நீங்க கேக்குறாருல்ல சார், பின்னாடி வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு பின்னாடி கேட்பாரு என்ன சார். பின்னாடி இப்பவே கேக்குறேன். சூரியன் பிஸி ஆயிட்டாரு. இன்டர்நெட் அதான் கேக்குறாரு. இன்டர்நெட் அதான் சிறந்த குணச்சித்திர நடிகர் சார். பெஸ்ட். நன்றி 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 ரியோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதுக்கு தேங்க்யூ பண்றோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே சரத்குமார் சாருக்கு இந்த கெட்டப் பார்த்தோன்னே எனக்கும் அது கேட்கணும்னு தோணுச்சு சார். நிறைய பேர் வன்மையா கண்டிப்பாங்க சார், நீங்க எப்படி அவர் வயசானவரா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அவரே கண்டிச்சிருப்பாரு உங்களை முதல்ல. எல்லாரும் கண்டிக்க போறாங்க. நீங்க சொன்ன அந்த அழகான பாண்டிங் பிட்வீன் த பிரதர்ஸ் நான் உள்ள வர்றப்ப கூட பார்த்தேன். ரியோ உள்ள வர்றப்ப அவர் இன்னைக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தம்பி இப்படி உள்ள வர்றப்ப அந்த என்ட்ரியை போட்டோ எடுக்கிறார், வீடியோ எடுக்கிறார். அது இருக்குல்ல, அது வந்து அந்த மனசு இருக்குல்ல, சகோதரனை அதை வந்து கொண்டாடுறது, ரசிக்கிறது. எத்தனை பேர் இருந்தா என்ன, எது கெத்து, நாமளா இருக்கிறது தான் கெத்துன்னு வளர்ந்துருக்காங்க அவங்க. ஸோ அப்படிதான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது. கேப்டன் அவருடைய வளர்ப்பு அப்படி, பிரேமலதா மேம்னுடைய சொல்லப்படி. அதுதான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். எஸ், அதாவது மாஸ்டர் வந்து இந்த வருஷம் பயங்கர பிஸி. அவர் பண்ணக்கூடிய படங்களின் ப்ரமோஷனுக்கு வர முடியாத அளவு பிஸியா இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணுக்கு இல்ல மாஸ்டர், உண்மையிலே we are happy for that. நிறைய இடங்கள்ல உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. நீங்க போடுற ஹூக் ஸ்டெப் எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த பாட்டையும் எங்களுக்கு பார்க்குறப்ப அப்படிதான் தோணுது, அந்த ஹூக் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றது தெரியுது. அண்ட் எப்படி இருந்துச்சு கொம்பு சிவியில் ஒர்க் பண்றது? அண்ட் எஸ் பிரதருக்கு நீங்க பண்ண அந்த கொரியோகிராஃபி. கொம்பு சிவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோட எல்லாருமே இங்கே மாஸ்டர்ஸ். எனக்கு நான் டான்ஸராக இருக்கும்போது ராஜேஷ் சார் கூட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜவஹர் சார் படத்தில் டான்ஸராக பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்ராம் சார் படத்துலையும் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என் சாங்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட விஷுவல்ஸ்லேயுமே நான் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான எமோஷன். அது வந்து நம்ம சார் இது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாடா பண்ண என்ன வேணும் சொல்லுங்கம்மா சார் அப்படின்ற போது ஒரு பயங்கரமாக தேங்க்யூ சார். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு சண்முகம் சாருக்கே தெரியாது, அவருக்கு பின்னாடி கூட ஆடி இருக்கேன். அவர் அப்படியா அப்படின்னு. ஆமாம். ஸோ இதில் சகாப்தமில் ஆடி இருக்கேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு உசிலம்பட்டி ராணி வந்து ரொம்ப படத்தில் வந்து பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். அண்டு நாங்கள் வந்து பொன்ராம் சார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரி கிராமியமான ஒரு படம், கிராமியமான பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிட வேண்டான்ற ஒரு சின்ன இதுதான் கொடுத்தாங்க. பட் நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்டு சண்முகம் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கீனாக இருந்துச்சு. டக்குன்னு வருவார், டக்குன்னு ஆடிட்டு போவார். ஷூட் ரிஹர்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ அவரே வந்து கேட்டார், மாஸ்டர் நான் ரிஹர்சல் பண்ணுறேன் மாஸ்டர். இல்லை சார் நீங்கள் ஆடுவீங்களா சார் அப்படின்னு. இல்லை நான் ரிஹர்சல் பண்ணுறேன்னு சொல்லி சீன் வந்து காலையில் போகும், நைட் எனக்காக வந்து ரிஹர்சல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டெடிகேஷன் சார். அண்ட் பிரேமலதா மேம் வந்து எங்களுக்கு பிரியாணி போட்டாங்க. தேங்க்யூ மேம். ஏன்னா அப்போ பயங்கரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். ஸோ மழை வேற பெஞ்சது அந்த டைமில். திடீர்னு மேம் வந்து இல்லை சாப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு மேம் கிட்ட சாரை பார்த்தோம், கேப்டன் சார். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் தேங்க்யூ சார் ஃபார் பிலீவிங் மீ. தேங்க்யூ சார். அண்ட் ஆல் டைம் ஃபேன் பை யுவன் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் அ எக்ஸ்ட்ராடினரி ட்ராக். அண்ட் ஐம் பிளெஸ்டு சார். தேங்க்யூ சார். அண்ட் ஸ்னேக் அண்ணா உங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட பாட்டை நான் ஒர்க் பண்ணது ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி. சூப்பர் மாஸ்டர். அண்ட் நீங்க பாட்டுல வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை ஆட வச்சிருக்கீங்கன்னு நாங்க அதை லீக் ஆயிடுச்சு அந்த விஷயம் நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி. எஸ் நான் அதை ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அரே வா சார் பிளாஸ்ட். எத்தனை திருவிழா, எத்தனை மேடை, சும்மாவா நாங்க வந்திருக்கோம் அங்கிருந்து. அப்படித்தானே சார்? எல்லாரும் போய் சொல்லலாம், நீங்களும் போய் சொல்லலாமா? சரி, எங்களுக்காக அதை பார்க்கலாமா நாங்க இங்க அவரை நீங்க ஆட வச்சு உங்களோட கொரியோகிராஃபியை பார்த்து? எஸ் சார் வரலாம், கூப்பிடுங்க. இல்லை சார் ஆடாத மேட்ரா. இந்த மேடை வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான மேடையாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதிலிருந்து நெறியாளர் வந்து சொன்னதும் போல் ஒரு பாசத்தின்
குடும்பமாக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். ஒரே குடும்பமாக அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் கடைசி பையனாக நானும் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மேடை தருணம். இதற்கு நன்றி சொல்கிறது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் பொன்ராமுக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம், பொன்ராம், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து எஸ்ஏசி கிட்ட ஒர்க் பண்ணும்போதே நான் நண்பர்கள். ஆனால் அவங்களோட எந்த படத்துலையும் நான் பாட்டு எழுதுனது இல்லை. இந்த படத்தில் எழுதியாச்சு மாஸ்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. ஆனால் கொம்பு சீவின்னு சொல்லி இந்த படத்தை பண்ண போகிறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலேன்றா கேட்டேன். இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோர் தென் ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டனோட மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுதுன மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம், அப்படி தான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசின போது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனாக உட்காந்துருக்கார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர் 2 பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேறு ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம்தான் நான் நினைக்கிறேன். அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம், சினிமாவில் பார்த்தா ஒரு சில நண்பர்களை பார்த்து தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரில. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவரை வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கப்பலமாக தம்பியோடு நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் வந்து எல்லாருமே வந்து மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர மனசு வந்து ரொம்ப குழந்த மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்குறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் எங்கே பார்த்தாலும் கேட்பார். அவர் கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாக இன்றைக்கி வந்து ஏறத்தாழ ஒரு 35-40 நாடுகளுக்கு நான் பறந்து வந்துட்டேனாலும் முதல் விமான பயணமே கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவ்வளோ நினைவுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்கள் எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்லப்போனால் கேப்டனுக்கு நாங்கள் திருப்பி செய்ய முடியாத அன்பையெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்லை, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ரசிகர்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் அன்பால் உருவான குழந்தை, அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும், இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஆசைப்படுது நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இன்றைக்கி இங்கே இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துறையும் உங்களுடைய வாழ்த்துறையும். கொம்பு சீவி இதை வைத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம்லண்ணே, உங்கள் லைஃப்பில் உங்களை யாராவது கொம்பு சீவி விட்டுருக்காங்களா? நிறைய சீவி விட்டுருக்காங்க. நிறைய. அதையும் நம்ம முட்டாள்தனமாக நம்பிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். அதுதான் மனித இயல்பு. நம்ம மேலே இறக்கப்படுறது மாதிரி இறக்கப்பட்டு எவனையாவது பழிவாங்க, நம்மளை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதுதான் இந்த யுகத்தோடைய ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் ஃப்ராடு. அப்படிலாம் நிறைய பேர் கொம்பு சீவி விட்டு தெரியாத இடத்துல போய் மோதி உடஞ்செல்லாம் வந்திருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் இன்றைக்கி சொல்கிறோம், கொம்பு சீவிங்கிறது
வந்து ஒருத்தரை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஒன்று இந்த உணர்ச்சி வசப்படுவாங்க. நம்ம ஊரில் தான் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கும். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. ஆனால் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரொம்ப அன்பானவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. ரொம்ப அன்பானவங்களை மட்டும்தான் பக்கத்தில் உள்ளவங்க உணர்ந்து கொம்பு சீவி விட முடியுமே தவிர, அன்பு இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சுயமாக இருக்கிறவங்கள ஒரு காலம் கொம்பு சீவி விட முடியவே முடியாது. அதனால் அன்பாக இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்க கொம்பு சீவி விடுவாங்க. என்னையும் விட்டுருக்காங்க, அடித்து மோதி உடஞ்சி மறுபடியும் இப்போ தான் நின்றுருக்கோம் நாங்கள். நன்றி நன்றி நன்றி. இது சொல்லி எங்கள் மேலே உங்களுக்கு இருக்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப எல்லோருக்கும் வணக்கம். பொன்ராம் சாரோட இது எனக்கு 4வது படம். ஏன்னா 3 படம் வரிசையாக நான் பண்ணியிருக்கேன், 4வது படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை விஜயகாந்த் சாரோடலாம் ஒர்க் பண்ணணுன்னு. பட் அதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு சன்னோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்துட்டு சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக ஒர்க் பண்ணார். எல்லாரோடையும் ரொம்ப நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ணார். அதேமாதிரி சரஸ் சார் ஒரு 20-22 வயசு. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது, சார் உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டேன். சார் எதுக்கு சார் கேட்குறீங்க, சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு. சார் 40 அப்படின்னு. சார் எனக்கு 40, உங்களுக்கு 25 சார். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு 25 வயசு பையன் எப்படி ஒர்க் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். அதே மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, பொன்ராமன் என்ன சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஏதாவது கதை கேட்டால் கூட ஏதாவது சரஸாக இருக்குது, நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்க அளவுக்கு எங்களோட ஜாலியாக ஒர்க் பண்ணார். ப்ளஸ் இவனோட படம் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து அந்த உசிலம்பட்டி ராணி சாங் வந்து பொன்ராம் போட்டார். ஸ்பாட்டில் போட்ட உடனே அந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போதே அந்த பாட்டு ஹிட்டு அப்படின்றது அப்போயே தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் அங்கே வர்ற ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க வந்து மதுரைக்காரங்க, டான்ஸ் பண்ணுறவங்களாம், அவங்களாம் சும்மா சாப்பிடும்போது கூட அந்த மூமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நம்பராக இருக்கும், ஹிட் நம்பராக தான் இருக்கும். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர், அவர் என்ன கேட்டாலும் கொடுத்தாரு, எது கேட்டாலும் கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா பண்ணார். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ப்ளஸ் இன்னொரு என்ன, நாங்கள் விஜயகாந்த் சார் படம் ஒர்க் பண்ணதில்லை. பட் எங்கேயா போய் இருக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். பார்த்தா மேடம் வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி இந்த படத்தில் ஒரு 4-5 தடவை பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். சூப்பர்ண்ணே. என்ன நான் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இருக்குண்ணே. நாங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது சண்முகன் என்பதை எப்போல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கேப்டன் மாதிரி இருக்காருப்பா அப்படி தோணும். நீங்கள் ஏதாவது ஷார்ட் வச்சு பார்க்கும் பொழுது கேமரா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது அப்பா கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்ற மொமெண்ட்ஸ் இருந்துச்சானே? இது நிறைய இடத்துல இருந்தது. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜூம் பண்ணும்போது கண்ணை ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு சாரோட கண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கும். நிறைய தடவை சொன்னேன். கண்ணு பார்க்கும்போது அதே மாதிரி சப்போஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புருவத்தை அப்படி தூக்குவார். அது அப்படியே அவரை மாதிரியே இருந்தது நிறைய இடங்கள்ல. நான் அவங்க மேடம்கிட்ட கூட சொன்னேன், நிறைய இடத்துல சார் மாதிரியே இருக்குது, அவரோட ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு. அதுக்கு முதல்ல எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ண முடியலனாலும் பாண்டியனோட ஒர்க் பண்ண சந்தோஷம் ரொம்ப. சூப்பர். எஸ் எடிட்டர் தினேஷ் பிரதர். எஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொன்ராம் சாருக்கு இப்போ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பொன்ராம் சார் கூடயும் பால் சார் கூடயும் அசிஸ்டண்ட்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் வேலை பார்த்து இன்றைக்கி அவங்க 2 பேர் கூட எடிட்டராக வேலை செய்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அன்றைக்கி என்ன எனர்ஜியில் பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க 2 பேரும். ஸோ அது பின்ன இந்த டைரக்ஷன் டீம் இவங்க எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. என்னோட எடிட்டிங் டீம் பிரசாந்த், இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ தேங்க்யூ சார். அவர் கஷ்டப்பட்டு எடுத்த ஏதாவது ஷார்ட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை கோத்துடுறதுக்காக கேட்கல சார், சும்மா நீங்கள் பணிவாக சொன்னதுனால கேட்டேன். எல்லாமே இருக்கும் சார். எப்படி உங்களுக்கு படம் பார்க்கும் பொழுது, ஏன்னா எடிட் டேபிளில் தான் ஒரு படம் வந்து இது அசல் பொன்ராம் சார் ட்ரேட்மார்க்கில் ஃபன்ஃபில்டாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். உங்களுடைய கொம்பு சீவி விட்ட தருணங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும். அப்படி சீவி தான் இப்போ மேலே ஏற்றி விட்டுருக்காங்க.
பேசலாம் தினேஷ் பேசுங்க அப்படி சொன்னாங்களா சார்? அவ்வளோ. சரி பாலண்ணே நீங்கள் உங்களை கொம்பு சீவி விட்ட யாராவது ஒருத்தர்? அந்த மாதிரி இன்னும் யாரும் இல்லை எனக்கு. எல்லாரோடையும் நான் நார்மலாக க்ளோஸாக போகிறனால கொம்பு சீக்கிர அளவுக்கு இல்லை. ஓகேண்ணே, நன்றிண்ணே. அனைவருக்கும் நன்றி 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 சார். வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார், முதல்ல நீங்கள் வந்ததுக்கு, வாழ்த்துறை வழங்க வந்ததுக்கு. தேங்க்யூ விக்னேஷ். ராஜேஷ் சார். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக ஃபீல் ஆகுது. ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன். நானும் பொன்ராமும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நண்பேண்டா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆரம்பித்து இந்த படம் வரைக்கும் அந்த ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோடய படங்களுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நட்பு இன்னும் தொடருது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன், அதை எடிட்டிங் லெவலில் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்தில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேரும். ஸோ வந்து சண்முக பாண்டியன் சாரும் சரி, சரத் சாரும் சரி. ரியோ ரொம்ப அழகாக சொன்னார். சரத் சாரை வந்து இப்போ மேக்கப்லாம் போட்டு கிரே ஹேர்லாம் காமிச்சு தான் நம்ம வந்து வயசானவராக வந்து நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டார் அப்படியே போனால். ஸோ அது வந்து ஒரு மெனக்கிட்டு தான் அவர் வயசானவரை காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியாக வந்து இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட்டு நம்ம வந்து அவர் ஹீரோ அந்த கட்டபொம்மன் அந்த மாதிரி படங்களில் வடிவேல் சாரோட காமெடிலாம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும். அதை வந்து இந்த படத்தில் பார்த்தேன். ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சார் ஆசம் சார், ஐ ரியலி என்ஜாய்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அப்புறம் சண்முக பாண்டியன் சார், இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி நான் எடிட்டிங்கில் படம் பார்க்கும்போதே எனக்கு நிறைய இடத்துல வந்து கேப்டன் சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு உள்ளுணர்வு நமக்கு தோணும்ல. ஸோ நம்ம அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்றைக்கி அவரை பார்க்கும்போது தோணும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கேப்டனோட ஆக்சுவலாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக தியேட்டரில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேர், அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ்னால் பாலு சாரும் யுவன் சாரும் சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பாலு சார். நான் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்ல விஷுவலாக இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காரு, காமிச்சிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவன் சார் அவரோட மியூசிக், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வில்லேஜ் படம் அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் அந்த கலர், அது டோனுக்கு வந்து அந்த மியூசிக் அவ்வளோ மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். அண்ட் எஸ் மித்ரன் சார். எல்லாருக்கும் வணக்கம். பொன்ராம் சார் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். ஏன்னா எனக்கு காமெடி படம்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரீசெண்டாக அவர் படங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்கோம். எல்லா படங்களுமே ரஜினி முருகனாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு அந்த வரிசையில் இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பொன்ராம் சார். சரத் சார் வந்து இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்கெலாம் அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஏன்னா சார் நீங்கள் ரீசெண்டாக நடித்த 3 BHK எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அவ்வளோ சட்டிலாக, அவ்வளோ கண்ட்ரோலாக, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களால் எப்படி புலனு சார் எங்களை சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம், இப்போ வரைக்கும் 3 BHKவும் பண்ணுறீங்க, கொம்பு சீவும் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். சண்முக பாண்டியன் சார், உங்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, அது மட்டும் தோணுது. நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு போங்க, அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்குது. அதை விட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது. ஸ்க்ரீனில் நிஜமாவே வார்த்தைகள் காலம் சொல்ல பயங்கரமாக இருக்கீங்க ஸ்க்ரீனில். உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ப்ரொடியூசர் சார் சொல்லணும், ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை, பாலு சார் சொல்லியிருக்காரு. சார் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸ்டார் சினிமாஸில் வந்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். இந்த டீமில் இருக்கிற ஸ்னேகன் சார், பாலு சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். யுவன் சார் விழாநாயகன், அவரை வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. காதல் கொண்டேன் கம்போசிங்கில் செல்வ சார் பின்னாடி நின்று நான் வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன் டியூனெல்லாம். கனா காணும் காலங்கள் சாங் கிரியேட் ஆகிட்டு இருந்தப்போ நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்புறம் வந்து யாரடி மோகினி ஃபஸ்ட்டு படம்.
ஆக்சுவலாக நான் அவருக்கு பர்சனலாக இது வரைக்கும் தேங்க் பண்ணவே இல்லை எந்த ஸ்டேஜ்லேயுமே. ஏன்னா அந்த டைமில் வந்து காதல் கொண்டவனுக்கோ இல்லை 7G ரெயின்போ காலனிக்கோ இல்லை யாரடி மோகினிக்கோ நாங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணவே கிடையாது. நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யாரடி மோகினி ஆல்பம் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா அது வந்து யுவன் சார்னால தான். சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எல்லா பாட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. நன்றி, இருவருக்கும் நன்றி. கொம்பு செய்வன மொமெண்ட் ஏதாவது இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சார். இப்போ தான் நீங்கள் ரியோ ராஜா கொம்பு செய்ய விட்டீங்க, அப்புறம் பாலு சாரை கொம்பு செய்ய விட்டீங்க. ரீசெண்டாக அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இல்லை அப்படி ஒரு மூமெண்ட் இல்லை, இன்னொரு மூமெண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் எஸ்ஏசி சார்கிட்ட நானும் பண்ணுறோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று சார் ஐடியா சொன்னார். ஸோ ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நாங்கள் அதை டெவலப் பண்ணோம். நாங்கள் 2 பேர் தான் அதில் ஒர்க் பண்ணோம். நானும் பண்ணுறோம்னா ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம். இப்போ யார் ஹீரோவாக பண்ணலாம்? ஆக்சுவலாக ரமணா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம் பெரிய ஹிட்டு. ஆக்சுவலாக கேப்டன் சாருக்கு வந்து அவ்வளோ பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். ஸோ நாங்கள் இந்த மாதிரி யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அப்போ எஸ்ஐ சார் சொன்னார், இந்த மாதிரி நம்ம கேப்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக அவர் விஜயின் தான் கூப்பிடுவார். விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு சார், பண்ணுவாரா சார்னு கேட்டோம். இல்லை பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்தோடனே சார் நேரில் வரணுமான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு வார்த்தை இவர் ஹலோ சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை சார் நேரில் வரணுமான்னு கேட்டார். இல்லைப்பா எங்கேப்பா இருக்கு, நான் அவுட்டோரில் இருக்கேன் சார், ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே விட்டு வந்துடுவேன் அப்படின்னாரு. உடனே இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணேன், எப்போ சார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு வச்சிட்டார். அப்புறம் கூப்பிட்றேன் சார்னு வச்சிட்டாரு. சார் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டார் பயங்கரமாக. இப்போ சொன்னார், இந்த நல்ல மனசு தான்ப்பா வந்து அவரை இந்த உயரத்தில் வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கெலாம் அவர் போவார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும், கண்டிப்பாக ஹீரோக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு கொம்பு சீவன மூமெண்ட் ஞாபகம் வரல, இந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சாரோட அவர் பற்றின என்ன சொல்கிறது நினைவுகள் அனுபவங்கள்லாம் எனக்கு டக்குன்னு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிச்சயமா சார். திரைத்துறையில் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த மாதிரியான நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கதை கேப்டனை பற்றி நிச்சயமாக இருக்கும். அப்படி எல்லாருடைய லைஃப்லையும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒருத்தர் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறது. ஒரு ஹீரோவோட அண்ணனாக வரல, சண்முக பாண்டியோட ரசிகனாக இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்றைக்கி வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இதில் டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து
டே ஒன்லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் சார் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து புலன் விசாரணை டைம்லேருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்றைக்கி அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு ஒரு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும்போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயமா தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போது கேப்டன் முன்னாடியில் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிட்றேன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும்போது அது வந்து அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா சரத் சார் பெட்ரான்னு 2 பேரும் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசா இந்த தப்பாட்டம் பெருசா ஆடி அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டாரு. நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்குறதுலேருந்து அவர் வந்து மியூசிக்கால் கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில் இருந்தால் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினச்ச ஆசை ஃபஸ்ட்டு 3 படத்தில் ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால் அது உண்மையிலே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யார் எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யார், இந்த படத்துக்கு யார், ஃபைட் மாஸ்டர் யார், எடிட்டர் யார், இந்த மாதிரி ஒன்று நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடும்போது நான் பார்ப்பேன். அதனால் பித்தாமகன் டைம்லேருந்து பாலு சாராக இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்க சைடில் எல்லாருமே அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்டில் இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்போயே நான் நினச்சேன், ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால் இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே
இது வந்து ஒரு புது காம்பினேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காகவும் சேரும்போது ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் நிச்சயம் சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அதுதான் அந்த உண்மையான பாசம். உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவருடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்கள். கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை நம்பி தான். நன்றி.